ஒரு உயரமான மலை உச்சில உள்ள குகையில கழுகுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு கூட்டத்துல தலைவன் தலைமை பதவியிலிருந்து விலக அந்த இடத்துக்கு புது தலைவனை கொண்டு வர்றதுக்கு ஒரு போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போட்டிக்கு ஒரு இளமையான கழுகும் மிகப்பெரிய வயசான கழுகும் போட்டி போட இருந்துச்சு. அந்த வயசான கழுகு பார்க்க பெரிய அழகும் நீண்ட கால் நகமும் அதிக எடையுள்ள சிறகையும் வச்சிருந்த கழுக பார்த்து அந்த இளங்கழுகு நாம சுலபமா ஜெயிச்சிடலான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ போட்டியோட விதிமுறைகளை 2 கழுகுகளுக்கும் விளக்குறாரு கழுகு கூட்டத்துல இருந்த அந்த குரு. பல மைல் தூரத்துல உள்ள துவாரியன் கடல் நடுப்பகுதியில இருந்து யார் அதிக எடையுள்ள இறைய வேட்டையாடி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வாரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரியாசனம்னு சொல்லி முடிக்கிறாரு. 2 கழுகுகளும் போட்டிக்கு தயாரா நின்னுச்சு. தங்களுக்கான சத்தம் போட்டு போட்டிய ஆரம்பிச்சு வச்சாரு குரு. 2 கழுகுகளும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த உயரமான மலையில இருந்து துவாரியன் கடலை நோக்கி பறந்துச்சு. இளமையான கழுகுக்கு வயதான கழுகை விட வேகம் அதிகமாவே இருந்துச்சு. வயதான கழுகுக்கு சிறகு அதிக எடை இருந்ததால ரொம்ப வேகமா போக முடியல. ஆனாலும் அது விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. சில மணி நேரமா பறந்து வந்து அந்த துவாரியன் கடலுக்கு போனதும் அந்த 2 கழுகுகளும் வானத்துல பறந்துகிட்டே இறைய குறி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ இளமையான கழுகு வேகமா சீறி பாஞ்சி கீழே கடலை நோக்கி போச்சு. அது போன வேகத்துல கடல்ல இருந்து ஒரு மீனை மேல தூக்கிக்கிட்டு வந்துச்சு. ஆனா அது சின்ன எடையுள்ள மீன் அப்படிங்கறதுனால அது அப்படியே கடல்ல போட்டுட்டு மறுபடியும் மேல போய் வேகமா கடலை நோக்கி சீறி பாஞ்சுது. ஆனா வயசான கழுகோ வானத்துல வட்டம் போட்டுட்டே இருந்துச்சு பொறுமையா. இந்த தடவை இளங்கழுகு ஒரு மீனை கவ்விக்கிட்டு வந்துச்சு. அது அந்த கழுகோட எடையை விட 3 மடங்கு அதிகம். அதே நேரத்துல மேல வட்டமிட்டு இருந்த வயசான கழுகு தான் சிறக கீழே பார்த்து வேகமா காத்த கிழிச்சிட்டு வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. இத மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இளங்கழுகு வயசான கழுகு கொஞ்ச நேரம் ஆகியும் வெளியே வரலன்னதும் நம்ம போட்டியாளன் செத்துட்டான்னு சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நீடிக்கல. சின்ன சலசலப்பு அந்த கடல்ல. அதுல இருந்து வெளியே வந்து வயசான கழுகு வரும்போது அதை விட பெரிய மீனை கப்பிக்கிட்டு மேல வந்துச்சு. இந்த மீனோட எடை அந்த கழுகு எடைய விட 4 மடங்கு அதிகம். இத பார்த்த அந்த இளங்கழுகு பொறாமப்பட்டு இதை விட்டா நமக்கு அந்த அரியாசனம் கிடைக்காம போயிடும்னு நினைச்சு அந்த வயசான கழுக கொல்ல திட்ட போட்டுச்சு. 2 கழுகும் திரும்பி தன்னோட இடத்துக்கு பறந்து போகும்போது அந்த வயசான கழுக இந்த இளங்கழுகு தாக்க ஆரம்பிச்சது. அந்த வயசான கழுகோட சிறகுல தாக்குனா பறக்க முடியாம கீழே விழுந்து செத்துடுன்னு நினைச்சு அந்த கழுகோட சிறக கொத்த ஆரம்பிச்சது. இதை எதிர்பார்க்காத அந்த வயசான கழுகு அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. அந்த இளங்கழுகு விடாம தாக்குனதுனால இந்த வயசான கழுகு தான் இறைய விட்டுட்டு அது கூட போராட வேண்டியதா இருந்துச்சு. தன்னோட சிறகோட எடை அதிகமா இருந்ததால அந்த இளங்கழுக சமாளிக்க முடியாம பறக்கவும் முடியாம அந்த வயசான கழுகு ஒரு மலை மேல வந்து விழுந்து மயக்க அடைஞ்சது. இந்த வயசான கழுகு செத்துட்டுன்னு நினைச்சு அந்த இளங்கழுகு தன்னோட மீனை எடுத்துக்கிட்டு அதோட இடத்துக்கு போய் தலைவனும் ஆயிடுச்சு. மலை உச்சியில மயக்க நிலைமையில இருந்த அந்த வயசான கழுகு திடீர்னு கண்ணு திறந்து பார்த்து பறக்க முயற்சி பண்ணுது. ஆனா பறக்க முடியல. அது அடிபட்டு பறக்க முடியாம வழியில கஷ்டப்பட்டுச்சு. அப்போ மெதுவா தத்தி தத்தி அங்க மலையில இருந்த ஒரு குகைக்குள்ள போயிருந்துச்சு. அப்போ அடிப்பட்ட சிறகெல்லாம் பிச்சு போட நினைக்குது. ஆனா அதோட அழகு ரொம்ப பெருசா இருந்ததால அதனால சிறக பிச்சு போடவே முடியல. தனக்கு இடையூறா இருந்த அந்த அழக அங்க இருந்த பாறை மேல போய் முட்டுது. முட்டி முட்டி அந்த அழக உடைச்சி எடுக்குது. கொஞ்ச நாள்ல அதுக்கு ரொம்ப கூர்மையான அழகு வளருது. அந்த கூர்மையான அழக வச்சு எடை அதிகமா இருந்த தன்னோட சிறக அழகால கொத்தி கொத்தி பிச்சு எடுக்குது. ரொம்ப பெருசா வளர்ந்த கால் நகங்களை எல்லாம் பாறையில முட்டி உடைச்சி எறியுது. அப்போ அந்த கழுக பார்க்க சிறகே இல்லாம ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருந்துச்சு. நாட்கள் போக போக அதோட நகங்களும் சிறகுகளும் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்குது. நாளடைவுல நல்லாவே தேறிடுச்சு. புது அழகு, புது கால் நகம், புது சிறகுன்னு இப்போ அந்த குகையில இருந்து வெளியே வருது அந்த வயசான கழுகு. இந்த தடவை கழுகா இல்லாம ராஜாலியா வருது. இந்த இளங்கழுகு அரியணையில இருந்துகிட்டு இருக்க தான் கழுகுகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கம்பீரமான சத்தம் கேட்க யாருன்னு எல்லா கழுகுகளும் குகையோட வாசல பாக்குறாங்க. அந்த இளங்கழுகும் இது யாரோட சத்தம்னு தெரியாம எல்லாரையும் போல வேடிக்கை பார்த்துச்சு. அப்போ ஒரு சூரிய வெளிச்சத்துல சிறக விரிச்ச மாதிரி மிகப்பெரிய கழுகோட நிழல் அந்த குகைக்குள்ள வந்துச்சு. இத பார்த்ததும் அந்த இளங்கழுகுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சது. அந்த
அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 அந்த இடத்துல வந்து நின்னுச்சு அந்த வயசான கழுகு. இத பார்த்ததும் இளங்கழுகு பயத்துல அரியணைய விட்டு தானா கீழே இறங்கி வந்துச்சு. ஏன்னா இந்த தடவை வந்தது வயசான கழுகா இல்ல, கழுகுகளின் ராஜாவான ராஜாலியா. இந்த இளங்கழுகு கீழே இறங்கினதை பார்த்த அந்த ராஜாளி அரியாசனத்துல போய் கம்பீரமா அரியாசனத்தை எடுத்துக்கிச்சு. எல்லா கழுகுகளாலையும் ராஜாளி ஆக முடியாது. தன்னுடைய முடியாத நிலைமையில காயங்களை பெருசுப்படுத்தாம அந்த தடங்களை உடைச்சி வெளியே வர்றதுதான் ராஜாளி. அதே மாதிரி நம்ம தடங்களை உடைச்சி எறிஞ்சு ராஜாளியா வர்றதுக்கு இந்த கழுகு நமக்கு சொல்லி கொடுக்குது. தன்னுடைய தன்னம்பிக்கையை உருவாக்க கழுகு சின்ன வயசுல இருந்தே பழகிக்குது. தன்னுடைய கஷ்டத்தை எதிர்த்து நிக்க தாய் கழுகு தன்னுடைய குட்டிகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்குதுங்க. தன்னோட எடையை விட 4 மடங்கு அதிகம் உள்ள எடைய தூக்கும். அதுல அதோட மன வலிமை தெரியுது. எங்கும் போராடலாம், எதிலும் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி மழை பெய்யும் போது மலை மேகத்துக்கு மேல போய் சவாலுக்கே சவால் விடும். யாரு என்ன சொன்னா என்ன, எனக்கு இதெல்லாம் காதிலே விழாது. என்னுடைய கவனம் என்னவோ அது மட்டும்தான் என்னோட குறிக்கோளா இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. கழுகுகளுக்கு விட்டு கொடுக்கிற பழக்கமும் கிடையாது. தன்னோட முயற்சியிலிருந்து எப்பவுமே பின்வாங்காது. இந்த கழுகோட ஆட்டிடியூட் தான் தன்னை மொத்த பறவைகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. Don't be the same, be better. Find the fighter in you.